நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் 6 போர் விமானங்களை இந்தியா தாக்கி அழித்ததாக விமானப்படை தளபதி AP சிங் அறிவிப்பு. இந்தியா சுட்டு வீழ்த்திய விமானங்களில் ஒன்று அதிநவீன கண்காணிப்பு விமானம் என்றும் விளக்கம். ஆபரேஷன் சிந்தூரின் போது 300 கிலோமீட்டர் தொலைவில் பறந்த பாகிஸ்தானின் மிகப்பெரிய உளவு விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. மிக அதிக தொலைவில் இருந்த வான் இலக்கை தரையிலிருந்து தாக்கி அழித்தது மகத்தான சாதனை என விமானப்படை தளபதி பெருமிதம். இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் 1,51,000 கோடி ரூபாய் அளவுக்கு பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி முந்தைய ஆண்டை விட 18% அதிகரித்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். சர்வதேச அரங்கில் இந்தியா யாருக்கும் அடிபணியாது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. இந்திய பொருளாதாரம் வலிமையாக உள்ளதாகவும் திட்டவட்டம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 17,74,000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை அருகே பல்லாவரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இரட்டை இலக்கமாக உயர்ந்துள்ளதை பார்த்து வயிற்றெரிச்சல் படுகிறார் எடப்பாடி பழனிசாமி. மோடியால் கூட முடியாத சாதனையை தான் செய்துவிட்டதால் அவதூறுகளை அள்ளி வீசுவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் சாடல். திமுக கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி சாடல். இன்னும் 8 மாதங்கள் கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா என்பது இப்போதே தெரிய வருவதாகவும் கருத்து. திராவிட அரசியலில் பார்ப்பனியம் நுழைய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என பேசிய திருமாவளவனுக்கு EPS கண்டனம். எம்ஜிஆரை விமர்சனம் செய்த திருமாவளவன் அரசியலில் இருந்து காணாமல் போவார் என காட்டம். நாளை தமிழகம் வரும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷை சந்திக்க OPS அழைப்பு என தகவல். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் OPS தரப்பை இணைக்க தீவிர முயற்சி. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் மேலும் ஓராண்டு தொடர்வார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். ராமதாஸை சுற்றியுள்ள சில தீய சக்திகள் குள்ளநெறி கூட்டங்கள் மாற்றி மாற்றி பொய் சொல்வதாக அன்புமணி குற்றச்சாட்டு. சாமிக்கு கோபம் வந்தால் திருவிழா எடுக்கலாம், ஆனால் கட்சியில் பூசாரிகள் தான் பிரச்சனையாக உள்ளதாகவும் சாடல். தேர்தல் ஆணையம் பாமகவுக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கி கடிதம் அனுப்பியுள்ளதாக பொதுக்குழுவில் அன்புமணி தகவல். தமிழ்நாடு புதுச்சேரி தேர்தல்களில் தங்களால் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட முடியும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் மது போதையில் தாயை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த தம்பியின் கழுத்தை அறுத்துக் கொன்ற அண்ணன். கொலை செய்த மகனுக்கு 2 மாதங்களில் திருமணம் என்பதால் பழியை தான் ஏற்றுக்கொண்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த தாய். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் கைது. படகை பறிமுதல் செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் இலங்கை கடற்படையினர். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். பிரதமர் நரேந்திர மோடி நாளை பெங்களூரு பயணம். மெட்ரோ ரயில் திட்டத்தையும் வந்தே பாரத் ரயில் சேவையையும் தொடங்கி வைக்கிறார். டெல்லியில் தனது இல்லத்தில் ரக்ஷாபந்தன் கொண்டாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. சிறுமிகள் முதல் பல்வேறு வயதினர் வரை பிரதமருக்கு ராக்கி கயிறுகளை அணிவித்தனர். அதிபர் டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பு அழுத்தங்களுக்கு எதிராக மக்கள் அனைவரும் மத்திய அரசுக்கு ஆதரவளிக்க வேண்டும். நாட்டின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசை ஆதரிக்க வேண்டும் என மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் சரத்பவார் கோரிக்கை. இந்திய ரயில்வேயில் முதன்முறையாக 4.5 கிலோமீட்டர் நீளமுள்ள மிக நீளமான பிரம்மாண்ட சரக்கு ரயில் உத்தரப்பிரதேசத்தில் இயக்கம். 7 இன்ஜின்கள் 345 பெட்டிகளுடன் 200 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடந்தது. உத்தரப்பிரதேசத்தில் பருவமழை தீவிரமடைந்ததால் கங்கை நதியில் தண்ணீர் அபாய கட்டத்தை நெருங்கியதாக தகவல். டெல்லி வழியே ஓடும் யமுனையிலும் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரிப்பு.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் பகுதியில் கைகளால் தைத்து தேசிய கொடியை உருவாக்கும் மாணவிகள். சுதந்திர தினத்தையொட்டி வீடுதோறும் கொடியேற்றும் திட்டத்துக்காக தயாரிப்பு தீவிரம். இரண்டாம் உலகப் போரின் போது நாகசாகி நகர் மீது அணுகுண்டு வீசப்பட்டதன் 80ஆம் ஆண்டு நினைவு நாள். அமைதி நினைவு பூங்காவில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் ஜப்பான் பிரதமர் உள்ளிட்ட 95 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. விண்வெளியில் நிலவை முதலில் சுற்றி வந்த வீரர்களில் ஒருவரான ஜிம் லவல் காலமானார். 1970ஆம் ஆண்டு நிலவுக்கு பயணித்த போது விண்கலத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிர் பிழைத்து பூமிக்கு திரும்பியவர். ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ளிட்ட மூத்த வீரர்களை விடுவிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி திட்டம். இளம் வீரர்களை அணியில் சேர்க்க நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தகவல். பெங்களூருவுக்கு வெளியே 80,000 பேர் அமரும் வகையில் கட்டப்படவுள்ள புதிய கிரிக்கெட் மைதானம். 1650 கோடி ரூபாய் செலவில் உருவாகும் பிரம்மாண்ட விளையாட்டு வளாகத்தில் மைதானத்தை அமைக்க கர்நாடக அரசு ஒப்புதல். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.